क्राइम अलर्ट, जुर्म के खिलाफ आवाज। உனக்கு கண்ணு தெரியலையா? என்னடா சொன்ன? அவனை புறா. ஏய், உன்னை விட மாட்டேன்டா. நீதா, அம்மா, நீதா, அம்மா. இன்னொரு சப்பாத்தி வச்சுக்கோங்க. ஆஹா, இன்னும் ஒண்ணு வச்சுக்கோங்க. போதும்மா. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? வாசனை கமகமன்னு இருக்கு. எனக்கு பிடிச்ச ஸ்வீட் எதுவும் பண்ணிருக்கீங்களா? உனக்கு பிடிச்ச ஸ்வீட்ட சமைச்சிருக்கோம் தான். ஆனா நான் கிடையாது, நீதா தான் பண்ணா. என்னை விட அவ ரொம்ப நல்லா சமைக்கிறா தெரியுமா? அண்ணி. எங்க நான் ஒண்ணு சொல்லணும். நம்ம தம்பிக்கு ஒரு பைக் வாங்கி தரலாமா? ஏன்? நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? எத்தனை வருஷம் அவன் ஒரே பைக்கை ஓட்டுவான்? காலேஜ் போறான்ல, பைக் தேவைப்படும். வாங்கி கொடுங்களேன். சரி சரி, வாங்கி தரேன். உன் அண்ணி வாங்கி கொடுக்க சொன்னதுனால தான் பைக் வாங்கி தரேன். பைக்கை பார்த்து ஓட்டணும். அண்ணா, எனக்கும் ஒரு நியூ ஸ்கூட்டி வேணும். உனக்கு எதுக்கு? போன வருஷம் தானே வாங்கி கொடுத்தாரு. எல்லாரும் ஏதாவது ஒண்ணு வாங்குறீங்க, எனக்கும் வாங்கி கொடுங்க. உனக்கும் வாங்கி தர சொல்றேன். ஹெலிகாப்டர். முதல்ல படிச்சு முடிக்கிற வேலையை பாரு. வணக்கம் ஆண்டி. வணக்கம். வா, வந்து உட்காருப்பா. என்ன விஷயம்? எல்லாரும் நல்லா சிரிச்சிட்டு இருக்கீங்க. சித்தப்பாக்கு ஒரு புது பைக் கிடைக்க போகுது. ஓஹோ, அப்படியா தம்பி? கங்க்ராட்ஸ். அண்ணி, எனக்கும் ரொம்ப பசிக்குது. இருங்க, உங்களுக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஓ, தேங்க் யூ. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். டேய், நீதா நீ ரொம்ப நல்லா சமைக்கிறாங்கடா. இதுக்கெல்லாம் நான் கொடுத்து வச்சிருக்கணும். உண்மைதான். அப்புறம் அந்த ரத்னம் பார்ட்டியோட ஃபோன் வந்துச்சு. அப்படியா? இன்னைக்கு ஈவினிங் மீட்டிங் ஃபிக்ஸ் ஆயிருச்சு. சரி, ஓகே. குப்தா கிட்ட பேசி ஒரு முடிவு எடுக்கலாம். வா போலாம். டேய், பார்ட்டி இவ்வளவு சீக்கிரம் ஒத்துப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இன்னும் உன் கூட வந்த என்னன்னு சும்மா நினைச்சியா? ரொம்ப பசிக்குதுடா. எனக்கும் ரொம்ப பசிக்குது தான். எங்கேயாச்சும் ஏதாவது கடை இருக்கான்னு பாக்குறேன். நில்லு, நிறுத்து நிறுத்து நிறுத்து. இதை எப்ப இங்க திறந்தாங்கன்னு தெரியலையே. எனக்கு என்னமோ இந்த இடத்த பார்த்தா சரியில்லாத மாதிரி தோணுது. நம்ம என்ன பண்ணலாம்னா, நீ எப்பவும் ஒரு இடத்துல சாப்பிடுவல, அந்த ஹோட்டலுக்கே போலாம். அட சார், வாங்க வாங்க வாங்க. இங்க சாப்பாடு எல்லாமே ரீசனபிள் ரேட்ல இருக்கும். உங்க மூடு ரெஃப்ரெஷ் ஆயிடும். ஒரு முறை டேஸ்ட் பண்றதுனால என்ன ஆயிட போகுது? வா போலாம். போலாம் வாங்க. வெயிட்டர், பிஸ்கி, உனக்கு என்ன வேணும்? நான் வெறும் கூல் ட்ரிங்க் தான் குடிப்பேன். ஆமா, உன்னோட பேர் என்ன?
நீதா, மனிஷ் நீ எங்க இருக்க? நான் இங்க ஒரு கிளைண்ட்டை பார்க்க வந்திருக்கேன். நான் இங்கே சாப்பிட்றேன். முதல்ல சொல்லிருக்கலாம்ல, நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சாரி, நீ சாப்பிட்ரு, நான் வர லேட் ஆகும். மனிஷ், குடிச்சிருக்கியா? நான் கிளைண்ட் கூட இருந்தேன், அவங்க எதுவும் நினைக்க கூடாதுன்னு கொஞ்சமா தான் குடிச்சேன். ரொம்ப குடிச்சிடாதீங்க, அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. நீ கவலைப்படாத நீதா, நான் கால் கட் பண்றேன். போதண்டா, எவ்வளவு காசு செலவு பண்ணுவ? அவ பேரு திவ்யா, இப்ப நம்பரும் கொடுத்துருக்கா. இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணண்டா. உனக்கு ரொம்ப போதை ஏறிடுச்சுடா. இதுதான் நம்மளோட முதலும் கடைசி விசிட். சரி சரிடா. நில்லுங்க. நீங்க உங்க பேரு சொல்லிட்டு போங்க. மனிஷ். நம்பர் கொடுத்துருக்கேன்ல, சேவ் பண்ணிக்கோங்க. பாய். பாய். இவங்கிட்ட இருந்து எவ்வளவு கறக்க முடியும்னு நினைக்கிற? இப்போதைக்கு பலன் இல்ல, ஆனா இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணனா வெண்ணம் மாதிரி தொட்டதும் உருகிடுவான். மனிஷ், அதிகமா குடிக்காதீங்கன்னு சொன்னேன்ல. உள்ள ரூமுக்கு வாங்க, பார்த்து வாங்க. மனிஷ், நீ ரொம்ப அழகா இருக்க. பால் மாதிரி வெள்ளையா இருக்க. I love you, திவ்யா. திவ்யா? மனிஷ், நான் திவ்யா கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் திவ்யாவும் நீதான், சங்கீதாவும் நீதான், ரேகாவும் நீதான், அப்புறம் நீதாவும் நீதான். என் மூட கெடுக்காத. திவ்யா? மனிஷ், நான் திவ்யா கிடையாது. நீதா,
நீதா நீதா, நான் சொல்றத கேளு. ஐ அம் சாரி. இங்க பாருங்க, இனிமேல் இப்படி எல்லாம் குடிச்சிட்டு வராதீங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கல. அப்புறம் திவ்யாவா இருக்க எனக்கு விருப்பம் இல்ல. இல்ல சங்கீதா, இல்ல ரேகா, நான் நீதா மட்டும்தான். ஆமா, நீ எப்போ நீதாவா தான் இருப்ப. கிளைண்ட் தான் என்னை கட்டாயப்படுத்தி குடிக்க வச்சாங்க. இல்லைன்னா நான் என்னைக்காவது இப்படி குடிச்சிருக்கனா? ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு. ஐ அம் சாரி. சரி விடுங்க. இன்னைக்கு அம்மாவுக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கு. ப்ளீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நான் டைமுக்கு வந்து சேர்ந்துடுறேன். இப்போ உனக்கு சந்தோஷமா? திவ்யா ஃபோன் பண்றா. இல்ல, இந்த வழியில் நான் போக கூடாது. ஹலோ மனிஷ், நீங்க கோவமா இருக்கீங்களா? இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அப்படின்னா ஏன் ஃபோன் எடுக்கல? கொஞ்சம் வேலை இருந்துச்சு. சும்மா தான் பண்ணேன். உங்களோட ஞாபகமா இருந்துச்சு, அதனால தான் கால் பண்ணேன். ஏன், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. அப்படின்னா வாங்களேன். இன்னொரு விஷயம் தெரியுமா, நீங்க இல்லாம நான் தனிமையா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். இங்க பாரு, தினமுல்லாம் என்னால இப்படி வர முடியாது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு வாங்களேன் ப்ளீஸ். ஏன், இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலா என்ன? ஸ்பெஷல் இருக்குதான், அதுவும் நான் தான். சீக்கிரம் வாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே கிடைக்கும். ஆனா இப்படி அன்பா கூப்பிடும்போது முடியாதுன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, வாழ்க்கையில முதல் முறையா ஒருத்தர் ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன். ஒருவேளை நீங்க வரலனா இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அழுதுகிட்டே தனியா இருந்துருவேன். அப்புறம் உங்களோட இஷ்டம். என்ன நினைக்கிற? அவன் வருவானா? வருவானா? கேள்வி கேக்குற? கண்டிப்பா வருவான். ஆமா, மனிஷ் வரேன்னு சொல்லியிருந்தால. ஆமா அத்தை, வரேன்னு தான் சொன்னாரு. இருங்க, நான் அவருக்கு கால் பண்றேன். ம். ஹலோ. ஹலோ மனிஷ், எங்க இருக்கீங்க? நீதா, டாக்டர் கிட்ட அம்மாவை நீயே கூட்டிட்டு போயிட்டு வந்துரு. எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்திருக்கு. ஆனா திடீர்னு எப்படி முக்கியமான ஒரு வேலை வரும்? நான் காலையில உங்ககிட்ட சொன்னேன்ல. இதுக்கு நான் தான் போகணுமா என்ன? நீ போ, இல்லைன்னா தம்பி அனுப்பிவிடு. அவன் கூட்டிட்டு போவான்ல. ஆனா எங்க தான் போறீங்க? பிசினஸ் விஷயமா தான். நீ தெரிஞ்சிட்டு என்ன பண்ண போற? என்னாச்சுமா? ஒன்னும் இல்ல அத்தை. அதான் சொல்லுவாங்கல்ல, ஒரு தவறுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நாம திரும்ப திரும்ப அதே தப்ப பண்ணோம்னா பெரிய தப்புன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி நடக்கும்போது அந்த தவறு அது மிகப்பெரிய பாவமா மாறிடுது. ஒவ்வொரு சாதாரண மனுஷனும் தான் வாழ்க்கையில என்னென்ன வேணும்னு நினைக்கிறானோ அது எல்லாமே மனுஷக்கிட்ட இருந்தது. நல்ல பிஸ்னஸும் ஒரு அழகான குடும்பமும் இருந்தது. மனுஷோட வாழ்க்கையில பிரச்சனை எப்போ வந்ததுன்னா, அவன் எப்போ முதல் முறை டான்ஸ் பார்ல காலடி வச்ச அன்னைக்கு அடுத்த முறை திவ்யா கூப்பிட்டதுனால அந்த டான்ஸ் பாருக்கு போனான். அது தவறு கிடையாது. அவன் வாழ்க்கையில நடக்க போற ஒரு பெரிய பாவத்தோட அடிதான் இது. மனுஷால இதை புரிஞ்சுக்கவே முடியல. அவ வாழ்க்கையோட எந்த சந்தோஷம் வேணும்னு தேடிட்டு இருந்தானோ அந்த சந்தோஷத்தினால அதுல ஒரு மோசமான ஏமாற்றமும் ஒளிஞ்சிருக்கு. மனிஷ்க்கு இதெல்லாம் புரிஞ்சா நல்லா இருக்கும். அவன் இப்ப எந்த வழியில நடந்துகிட்டு இருக்கானோ அந்த வழி பிரச்சனையாலையும் கஷ்டங்களாலையும் நிறைஞ்சிருக்கு. இவன் வாழ்க்கையில என்ன திருப்பம் வரப்போகுது? அந்த திருப்பத்தினால அந்த குடும்பத்துல இருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? வணக்கம், நான் அமித் பச்சோரி. கிரைம் அலர்ட்டோட இந்த எபிசோட்ல காமத்தால ஏற்பட்ட ஒரு குற்றத்தை பத்தி இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. இதை பார்க்கறதுனால உங்க மனசு பதட்டமாக போகுது.
இன்னைக்கு வேண்டாம். இன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ. இன்னைக்கு திவ்யா உங்களுக்காக ஃப்ரீயாவே ஆட போறா. நாம டாக்டரை பார்த்துட்டு வந்துட்டோன்னு மனிஷ் கிட்ட ஒரு தடவை சொல்லிடுமா. எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிடு. இல்லைன்னா தேவையில்லாம அவன் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பான். மா, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். பிரலாத், நான் அத்தை கிட்ட மறைச்சிட்டேன். ஆனா அத்தையோட கிட்னில ப்ராப்ளம் இருக்குன்னு நான் மனிஷ் கிட்ட சொல்லியே ஆகணும். சீக்கிரமா அத்தைக்கு ஆபரேஷன் செஞ்சாகணும். சரி, நான் ஒண்ணு பண்றேன். முதல்ல மனிஷ்க்கு ஃபோன் பண்றேன். The number you are trying to call is currently switched off. மனிஷோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. மனிஷ், சொல்லு. நீங்க எங்க போறீங்க? நான் ராஜ்படா பக்கம் தான் போறேன். நான் சுதாமன் நகர் போகணும். நீங்க என்ன டிராப் பண்ணிடுறீங்களா? கண்டிப்பா வா, உன்னை கொண்டு போய் விட்டுறேன். வா. மனிஷ், இதுதான் என்னோட வீடு. சரி, நீ வீட்டுக்கு போ, நானும் அப்படியே கிளம்புறேன். மனிஷ், இன்னைக்கு நீங்க அதிகமா குடிச்சிருக்கீங்க. வீட்டுக்கு வந்து லெமன் வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க கிளம்புங்களேன். ஏன், என்ன பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்கா? எனக்கு உன்னை பார்த்தா ஒன்றும் பயம் இல்லை. எனக்கு என்ன பார்த்தா தான் பயம். என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. வீட்ல என்னோட சேர்த்து அம்மாவும் இருக்காங்க. வாங்க போலாம். ஓகே. வாங்க. இதுதாங்க என்னோட வீடு. எங்க உங்க அம்மா வீட்ல இல்லையா? அம்மா மேல இருக்காங்க. வாங்க சரி, காட்டுறேன். போலாம். வாங்க. அம்மா. திவ்யா, நீ வந்துட்டியாம்மா? ஆமா அம்மா, இவர்தான் மனிஷ். அம்மா வணக்கம். ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்க படுத்துக்கோங்க. அம்மாவோட உடம்புக்கு என்னாச்சு? அம்மாக்கு பேரலிசிஸ் இருக்கு. அவங்களுக்கு 2 காலுமே வேலை செய்யாது. அம்மா, நீங்க தூங்குங்க, நான் கீழே போறேன். சரிங்கம்மா, பார்த்து பத்திரமா இருங்க. வாங்க. நீங்க உட்காருங்க, உங்களுக்காக நான் லெமன் ஜூஸ் போட்டு வரேன். The number you are trying to call is currently switched off. Please try again later. ஹலோ. ஹலோ சஞ்சய் அண்ணா, நான் தான் நீதா பேசுறேன். இந்தாங்க லெமன் ஜூஸ். தேங்க்யூ. நான் ரூமுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிட்டேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணீங்களா என்ன? இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. திவ்யா உன்னோட அப்பா? என்னாச்சு திவ்யா, உன்னோட அப்பா எங்க? எனக்கு அப்பா இல்ல. எங்க அப்பா உயிரோட இல்ல. அப்புறம் அம்மா 3 வருஷமா இதே நிலைமையில தான் இருக்காங்க. ஐம் so sorry. நீங்க ஏன் சாரி சொல்றீங்க? உங்களுக்கு தெரியுமா மரிஷ், நான் ரொம்ப தனிமையா இருக்கேன். என் வாழ்க்கையில அம்மாவை தவிர வேற யாருமே இல்ல.
அப்புறம் அம்மாவோட இந்த நிலைமையால நான் வெளியில இப்படிலாம் டான்ஸ் ஆடி சம்பாதிக்க வேண்டியதா இருக்கு. நீ வேற ஏதாவது ஜாப் பார்க்கலாம்ல. நீங்க சொன்னதும் சரிதான். அது நான் ஒழுங்கா படிச்சிருந்தேனா நல்ல ஒரு ஜாப் கிடைச்சிருந்திருக்கும். அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய செலவாகுது. இல்லனா பார்ல டான்ஸ் ஆடி யாருக்கு தான் பிடிக்கும் சொல்லுங்க? திவ்யா, நீ கவலைப்படாத. ஒரு நாள் எல்லாமே சரியாயிடும். அழாத. திவ்யா, மனிஷ், அழாத விடு. அத்தை, ம்? என்னாச்சு? இன்னும் முழிச்சிட்டு இருக்கீங்க? எதுக்காக உட்காந்துட்டு இருக்கீங்க? ஏன் நீங்க இன்னும் தூங்கல அத்தை? நானும் சாயங்காலத்துல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். மனுஷன் நினைச்சு நீ ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்க. எனக்கும் என்னமோ பதட்டமா இருக்கு. என்னதான் விஷயமா? அத்தை, எனக்கு என்னவோ நம்ம வீட்டுக்கு யாரோ கண்ணு வச்சுட்டாங்கன்னு தோணுது. இங்க பாருமா, நம்மளோட எண்ணத்துலயும் நம்ம செயல்லையும் நன்மை இருந்துச்சுன்னா யாரு கண்ணு வச்சாலும் நமக்கு எதுவுமே ஆகாது. சரி, நான் போயிட்டு வரேன். நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். பிரமாதம். இவனையும் உன் வழியில விழ வச்சுட்டு போல. கத்துக்கிட்டதே உங்ககிட்ட இருந்து தானம்மா? அவனை நல்லா புழிஞ்சு எடு. அப்பதான் 10-15 லட்சம் கிடைக்கும். அம்மா, லட்சத்துல என்ன கிடைக்க போகுது? நான் ரொம்ப பெருசால ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். மனிஷ், நில்லுங்க. மீட்டிங்ல இன்னைக்கு உங்க கூட சஞ்சய் அண்ணா இல்லையா? ஏன்? உங்க போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுன்னா அவருக்கு கால் பண்ண. நீ எதுக்காக அவன்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க? ஏன் பேசுனேன்னா என்ன அர்த்தம்? அவர் உங்களோட பிசினஸ் பார்ட்னர், உங்களோட ஃப்ரெண்டு. உங்க போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வரும்போது அவருக்கு கால் பண்ணாம வேற யாருக்கு பண்ணுவேன்? அவன் பார்ட்னர்னா எல்லா வேலையும் என் கூட சேர்ந்து பண்றான். சில வேலைகளை நான் தனியாவும் செய்ய நினைப்பேன். அதுக்காக தான் மீட்டிங்க்கு வெளியே போனேன். இங்க பாருங்க மனிஷ், கடைசியா நீங்க தனிமையாகிற மாதிரி எந்த வேலையும் பண்ணிடாதீங்க. நீ இப்ப என்னதான் சொல்ல வர? குழந்தைங்களை பத்தியும் கவலை இல்ல, அம்மாவை பத்தியும் கவலை இல்ல, தம்பி பத்தி கவலை இல்ல, யார பத்தி கவலை இல்ல. அம்மாவோட உடம்ப பத்தி டாக்டர் என்ன சொன்னாருன்னு கூட நீங்க கேட்கல. சாரி நீதா, டாக்டர் என்ன சொன்னாரு? அம்மாவுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னு டாக்டர் சொன்னாரு. ஓ காட். நாம எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். சீக்கிரமா ஆபரேஷன் ஆயிடுச்சுன்னா எல்லாம் நார்மல் ஆயிடும் டாக்டர் சொல்லிருக்காரு. தேங்க் காட். அவங்கள பத்திரமா பாத்துக்க தான் வீட்ல இங்க நீ இருக்கியே. நான் இருக்கேன் தான் மனிஷ். ஆனா இந்த மாதிரி தினமும் லேட்டா வருது, பிசினஸ்ன்ற பேர்ல புது புது ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறது, வீட்டுக்கு வந்து யாரோ ஒரு பொண்ணு பேரை சொல்றதெல்லாம் பொறுத்துக்க முடியாது. என்ன சந்தேகப்படுற நீ? சந்தேகப்படுறதுக்கான காரணமே நீங்க தானே தரீங்க. என்ன சொல்ற? புரியாம இருக்க. நீங்க அவ்வளவு பெரிய முட்டாள் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடடா, பிரமாதம். இன்னைக்கு நீங்க சீக்கிரமா வந்துட்டீங்க. இன்னைக்கு உங்க திவ்யா ரெடியா கூட இல்ல. நீ செய்யற இந்த வேலையெல்லாம் விட்டுறன்னு சொல்றதுக்காக தான் வந்தேன். நீ எனக்கு மட்டும் சொந்தமாயிர. உன்னோட எல்லா செலவையும் நானே பாத்துக்கிறேன். நீங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. என்னாலலாம் அப்படி பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? உன் ப்ராப்ளம் என்ன திவ்யா? ப்ராப்ளம் என்னன்னா, இங்க வரவங்க கிட்ட 1 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிருக்கேன். என்ன ஆனாலும் என்னால இதை விட்டு வர முடியாது.
நான் வேணா அவங்க கிட்ட பேசவா? இல்ல மனிஷ், ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியாது, இவங்களாம் ரொம்ப மோசமானவங்க. அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை அது ஆகும். எப்படி என்கிட்ட பிரச்சனை? அது எப்படி இவங்க என்கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க? இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் எப்படி சரி பண்ணி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த விஷயத்துல நீ முடிவெடுத்தா போதும். மீதி எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் திவ்யா. மனிஷ், ப்ளீஸ் நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஏற்கனவே எனக்கு நிறைய செலவு இருக்கு. அம்மாவோட ட்ரீட்மெண்ட், வீட்டு வாடகை, டாக்டர் ஃபீஸ், அப்புறம் இன்னும் நிறைய இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? எல்லாத்தையும் விட நம்ம 2 பேருக்கு நடுவுல இந்த பணத்தினால நம்மளுக்குள்ள எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. இதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படவே வேண்டாம். அது எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். அந்த கான்ட்ராக்டுக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும்னு மட்டும் சொல்லு போதும். ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அட என்ன புரிஞ்சுக்கட்டும்? இப்போ நம்ம அன்பா மட்டும் பேசலாம். நீங்க 2 நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. நான் சொல்றத நீ பண்ணுவல்ல? நான் சொல்றத கேட்டீங்கன்னா நீங்க சொல்றதையும் கேட்பேன். என்ன? முடியாதுன்னு சொல்ல மாட்டீங்கல்ல? இல்ல. இன்னைக்கு நீங்க என் வீட்டுக்கு வரீங்களா ப்ளீஸ்? சரி வரேன். தேங்க்யூ. உனக்கு என்னதாண்டா பிரச்சனை? ஆபீஸ்க்கும் டைமுக்கு வரதில்ல, பார்ட்டியை பார்க்கவும் டைமுக்கு போறதில்ல. ஏற்கனவே 5 லட்ச ரூபா லோன் வாங்கியிருக்க, இப்ப 10 லட்ச ரூபா வேணுமா? என்னடா விஷயம்? உன் லைஃப்ல என்னதான் நடக்குது? இங்க பாரு, இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் கேட்காத. நான் என்ன சொல்றேனோ அதை பண்ணு. எனக்கு இப்ப அதான் தேவை. முதல்ல வீட்ல எல்லாருக்கும் இத பத்தி தெரியுமா என்ன? நீ ஒன்னும் கவலைப்படாத. எப்படிடா கவலைப்படாம இருக்க முடியும்? ஒரு பக்கம் திடீர்னு கால் பண்ணி இங்க கூப்பிடுற, கவலைப்படாதங்கிற. இங்க பாரு, நீ கம்பெனி அக்கௌண்ட்ல இருந்து வாங்கிக்கோ. ஆனா எனக்கு உன்னை பத்தி அண்ணி பத்தி நினைச்சத கவலையா இருக்கு. நீ என்ன பண்ணாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்றா. நீ கவலைப்படாம இரு. ஆனா ஒரு ரெக்வஸ்ட், என் வீட்ல இதை பத்தி யார்கிட்டயும் நீ சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதா? அப்படின்னா திவ்யாக்காக தான் நீ இதெல்லாம். சரி, நான் கிளம்புறேன். எங்க போறனாச்சும் சொல்லிட்டு போ. பர்சனல் மேட்டர். டேய், இது வரைக்கும் இவன் என்கிட்ட இந்த மாதிரி பேசினதே இல்லையே. ஹலோ. அண்ணி, மனிஷ் திவ்யா பார் டான்சர் பின்னாடி இப்படி பைத்தியமா சுத்துவான்னு நான் நினைச்ச கூட பார்க்கல. இன்னொரு விஷயம் தெரியுமா? அவன் ஆபீஸ்ல இருந்து 15 லட்ச ரூபாய் லோனா வாங்கியிருக்கான். என்ன சஞ்சய் அண்ணா, இவ்ளோ நடந்திருக்கு, ஆனா என்கிட்ட சொல்லணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? நான் அவனுக்கு எவ்வளவோ சொல்லி புரிய வச்ச, அவன் புரிஞ்சுப்பான்னு நினைச்சான். ஆனா அவன் அந்த டான்ஸ் பாரோட அட்ரஸ் கொடுக்க முடியுமா? நீ மேகா கிட்ட பேசிட்டியா? 2 நாள்ல பாருக்கு வர சொன்னா. சரி, அப்படின்னா நான் வரேன். மனிஷ், என்னால உங்களுக்கு ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லைல்ல? டோன்ட் வரி, நான் அவன் கிட்ட வந்து பேசுறேன். அவன் புரிஞ்சுப்பான். இந்த கான்ட்ராக்டுக்கு பதிலாக தானே நம்ம காசு கொடுத்து சரி பண்றோம். நீ டென்ஷன் ஆகாம இரு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்னாச்சு? தெரியல, வாமிட் வர மாதிரி இருக்கு. டேய் தம்பி, இது என்ன சின்ன பசங்க விளையாட்டுன்னு நினைச்சியா? நீ நினைக்கும் போதெல்லாம் கான்ட்ராக்டை மாத்த முடியாது. 15 லட்சம் கொடுத்தா எல்லாத்தையும் சரி பண்ணிடலான்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஆனா நீங்க போட்டிருக்க அக்ரிமெண்ட் அதானே. ஒருவேளை இவன் நடுவுல பார விட்டு போனா இவன் உங்களுக்கு 15 லட்சம் கொடுக்கணும். திவ்யாவோட டிமாண்ட் அதிகமாயிருச்சு. ஒருவேளை இவ இங்கிருந்து போனானா நஷ்டம் எங்களுக்கு தானே. அதனால நீ எங்களுக்கு இப்ப 20 லட்சம் தந்தாகணும். கொடுக்க முடியுமா? நான் இன்னமும் ஒரு 5 லட்சம் ஏற்பாடு பண்றேன். அதுக்கப்புறம் புது டிமாண்ட்லாம் கொண்டு வரக்கூடாது, ஓகே? கண்டிப்பா மாட்டேன். ஆனா மிச்ச 5 லட்சத்தை நீ கொண்டு வர வரைக்கும்
திவ்யா அங்க பார்ல டான்ஸ் ஆடிதான் ஆகணும். ஏன்னா காசு கொடுக்காம ஒரு வேளை இவளை கூட்டிட்டு ஓடிட்டேன்னா நஷ்டமாக போறது எங்களுக்கு தானே. அப்புறம் இனி இவளை நீ சந்திக்க கூடாது. அப்புறம் நான் எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவேன். நில்லு தம்பி, இவளை கல்யாணம் பண்ணிப்பியா? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. என் மனைவி மேலேயும் என் குழந்தைங்க மேலேயும் அன்பு இருக்கு. ஆனா இப்ப இவளை தானே காதலிக்கிற. அட என்னப்பா நீ மனைவியும் காதலிக்கிறேங்கிற இவளையும் காதலிக்கிறேங்கிற. உனக்குள்ள அவ்வளோ காதல் இருக்கா? கொஞ்சம் கூட குறையாதா? பொண்டாட்டியும் விட விருப்பம் இல்லை, இவளையும் வச்சுக்க நினைக்கிற. அப்படின்னா கீப்பா வச்சுக்க பாக்குறியா? ஒருவேளை உன்னோட இந்த காதல் உண்மையா இருந்தா உன் மனைவியை விட்டுட்டு வந்துடு. அப்புறம் 5 லட்சத்தை விட்டுற. மனிஷ், நான் பிரெக்னெண்டா இருக்கேன். நீங்க வர வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். ஒருவேளை நீங்க வரலன்னா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். நீ கவலைப்படாத, நான் கண்டிப்பா வருவேன். ஏய், யார் நீ? ரகு, அண்ணே சொல்லுங்கண்ணே. அந்த பொம்பளை யாருன்னு பாருங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா நம்மளே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருப்பா. போ. தப்பிச்சிட்டானே. எப்படியாச்சும் அந்த பொம்பளை யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். திவ்யா அங்க பார்ல டான்ஸ் ஆடிட்டு தான் இருப்பா. இன்னில இருந்து இவளை பார்க்க வரக்கூடாது. இல்லைன்னா நான் எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவேன். அக்கௌண்ட்ல வெறும் 3 லட்சம் தான் இருக்கு. இவ மேல இருக்கிற காதல் உனக்கு கொஞ்சமாச்சும் உண்மையா இருந்தா உன்னோட மனைவியை விட்டுட்டு வந்துடு. 5 லட்சத்தை நானும் விட்டுடுறேன். நான் பிரெக்னெண்டா இருக்கேன். நீங்க வர வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். ஒருவேளை நீங்க வரலன்னா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். மனிஷ், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? வேலைனாலே ஒரே ஸ்ட்ரெஸ் தானே. இந்தாங்க காஃபி குடிங்க. உங்க பையன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா? ஏன்? அவன் என்ன சொல்லிட்டு இருந்தானா, இன்னைக்கு 23 ஆகஸ்ட், நாளைக்கு 24 ஆகஸ்ட் அவனோட பர்த்டே. அவங்க அப்பா அவனுக்காக எந்த கிஃப்டும் வாங்கி தரலன்னு சொல்லிட்டு இருந்தான். ஐம் so sorry. இப்பெல்லாம் எதுக்காக இவ்ளோ சாரி சொல்றீங்க? பட் டோன்ட் வரி, உங்களுக்கு பதிலா நான் அவனுக்கு gift வாங்கிட்டேன். Thank you. நான் ஒன்னு சொல்லட்டுமா? நம்ம எல்லா வருஷமும் போவோமே, அதே மாதிரி இந்த வருஷமும் அவன் பர்த்டேக்கு அன்னபூர்ணா கோயிலுக்கு போலாமா? சரி. அப்புறம் இன்னொரு விஷயம் மனிஷ், உங்க ப்ராப்ளம்ல நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்ல, எல்லாத்தையும் நானே பாத்துக்கறேன்.
ஓகே. பிரசாதம் வாங்கிக்கிட்டியா? நீதா, இன்னைக்கு நம்ம வெளியே போய் லஞ்ச் சாப்பிடலாமா? ஆம்பா, சப்பன் ஹோட்டல் போலாம். சரி. ஆனா அத்தையும் பிரலாதும் வீட்ல இருக்காங்க. நம்ம மட்டும் போனா நல்லா இருக்காது. இன்னைக்கு வீட்டுக்கு நிறைய கெஸ்ட் வர போறாங்க. சாயங்காலம் நிறைய ஏற்பாடு பண்ணணும். அப்போ சரி, வீட்டுக்கே போயிடலாம். நீ சொன்ன ஹோட்டலுக்கு அப்புறமா போலாம். Okay. ஓகேயா? ஓஹோ, இதான் விஷயமா? இந்த பொம்பளை மனுஷோட பொண்டாட்டி. இவளை நான் சும்மா விட மாட்டேன். ரகு, சொல்லுங்கண்ணே. உனக்கு என்ன கண்ணு தெரியலையா? பைக்கை எப்படி ஓட்டிட்டு வர? வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா? இறங்கடா. என்னது? யாரடா பைத்தியம்னு சொன்ன? உன்னதாடா சொன்னேன். குடிடா அவனை. என்னையா சொல்ற உன்ன? ஏய் நீதா, என்ன விடு. யாரா நீங்களா? நீதா, 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 அப்பா, அம்மாக்கு என்னாச்சு பாருங்க. ஏய், டேய், சீக்கிரம் கிளம்பு. அம்மா, நீதா, நீதா, உனக்கு என்னாச்சு? உனக்கு ஒண்ணும் ஆகாது. மனிஷ், என் போன்ல உங்களுக்காக சில வீடியோஸ் எடுத்து வச்சிருக்கேன். அத பாருங்க ப்ளீஸ். நீதா, அம்மா, அம்மா, நீதா, நீ கவலைப்படாத. உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நீதா, அம்மா, அம்மா. என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, வாங்க. என்னாச்சு அவளுக்கு? சொல்லுங்க. பாட்டி, யாரோ அம்மாவை கத்தியால குத்திட்டாங்க. செத்துட்டாளா? அது தெரியலண்ணே. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எதுக்காக அவளை கொன்ன? ஏய், அந்த பொம்பளை மனுஷோட பொண்டாட்டி. 2 பேரும் சேர்ந்து நம்மள முட்டாளாக்கிட்டு இருந்தாங்க. நல்ல வேலை செத்து தொலைஞ்சா. இப்ப அவளால எதுவும் பண்ண முடியாது. கொல்லணும்னா 2 பேரையும் கொண்டு இருக்கணும்ல. ஒருவேளை அவன் வாயை திறந்துட்டானா? அம்மா சொல்றது கரெக்ட் தானே? உனக்கு தான் தெரியும்ல, அவன் நம்மளோட வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிருக்கா. அது மட்டும் இல்ல, நம்ம கிட்ட பார்ல லைசென்ஸ் கூட இல்ல. இப்போ நம்ம என்ன பண்றது? இப்போதைக்கு அமைதியா இருங்க. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். வாய்ப்பு கிடைச்சா உன்னுடைய காதலனையும் கொன்னு போட்டுடுறேன். மனிஷ், என் போன்ல உங்களுக்காக சில வீடியோஸ் எடுத்து வச்சிருக்கேன். அத பாருங்க ப்ளீஸ். அம்மாக்கு பேரலிசிஸ் இருக்கு. 2 காலுமே வேலை செய்யாது. மனிஷ், மனிஷ், திவ்யா,
அட மணிஷ் தம்பி வாங்க. மனிஷ் நீங்களா? உங்களை பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திருக்கீங்க. நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியா? இந்த வீடியோவை பாரு. இது நீயும் பாரு. இன்னும் ஏதாவது நீ ஏமாத்த போறீங்களா? இன்னும் உங்களுக்கு ஆதாரம் வேணுமா? இந்த எல்லா வேலைகளையும் நீயும் ஆளுங்களும் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. ஒரு வேளை நீதாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, இந்த போபால் முழுக்க உன்னை ஓட விட்டு நான் அடிப்பேன். புரிஞ்சுதா? நீ என்ன அடிக்கிறியாடா? இந்த மேகமலையை கை வைக்கிற ரகு பில்லா. எழுந்துடுறா. இப்போ உனக்கு என்ன பண்ற பாரு. ஏய், என்னையே அடிக்க வரியா? நிறுத்துங்க. இன்ஸ்பெக்டர், இவங்க தான் அது. இவங்க எல்லாரும் அரெஸ்ட் பண்ணுங்க. டேய் மனிஷ், நீ போறத பார்த்து ஆன்ட்டி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அதான் நான் போலீஸை கூட்டிட்டு வந்துட்டேன். இங்க பாரு, நீ எதுக்கு கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சட்டத்தை நீங்க கையில் எடுக்காதீங்க. இவனுங்களை நாங்க பாத்துக்கிறோம். இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போங்க. இவங்களுக்கு நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறோம். வாடா. இவங்க யாரையும் விடாதீங்க இன்ஸ்பெக்டர். இங்க பாரு, அவங்கள போலீஸ் பாத்துக்கோ. நீ இந்த நேரத்துல அண்ணி பக்கத்துல இருக்கணும். ஷீ இஸ் சீரியஸ் டா. வா போலாம். நீதா, நீதா, அம்மா, அம்மா, மனிஷ் இங்க பாரு. அம்மா, நீதா, 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 நீதா எழுந்துரு ப்ளீஸ். நான் உன்னை சஞ்சய வீட்டுல இருக்க எல்லாரும் ஏமாத்திட்டேன். என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். எனக்கு என்ன ஒரே ஒரு வாய்ப்பு கொடு நீதா. மனிஷ் அவன் வாழ்க்கையில சந்தோஷமா மட்டும் இல்ல, பணக்காரனாவே இருந்தான். ஆனா அவன் போய் பித்தலாட்டம் இந்த காம நிறைஞ்ச உலகத்துல இன்னும் அவன் நினைச்ச கொஞ்சம் சந்தோஷத்துக்காக அவன் கிட்ட முன்னாடி இருந்த சந்தோஷங்களை மொத்தமா அவன் தொலைச்சிட்டான். நீதா ஒரு நல்ல மனுஷி மட்டும் கிடையாது, அவங்க ஒரு நல்ல அம்மா, நல்ல மருமக, நல்ல அண்ணி, நல்ல வைஃபாவும் இருந்தாங்க. ஆனா பாவம் இந்த உலகத்துல இல்ல. அவங்களுடைய மகனுக்கு தாய்ங்கிற உறவு இல்லாம போயிருச்சு. அவன் வாழ்க்கையில இழந்தத யாராலையும் கொடுக்க முடியாது. போலீஸ் இதை பத்தி விசாரணை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவன் சந்தேகம் மனிஷ் மேலேயும் வந்தது. அவன் அப்பாவின்னு நிரூபிக்கப்பட்டான். மேகா, மல்லிக்கு அப்புறம் இன்னொரு ஒரு ஃப்ரெண்டு கொலை குற்றத்துல உள்ள போயிட்டாங்க. தவறான வழியில டான்ஸ் பார் நடத்தினதுனால பார் ஓனரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. திவ்யாவும் அவங்க அம்மாவும் சீட்டிங் பண்ணதும் பாரை வச்சு ப்ராஸ்டியூஷன் நடத்தினதுக்காக குற்றமும் நிரூபிக்கப்பட்டது. இன்னைக்கு அவங்க ஜெயில இருக்காங்க. நான் உங்கள் அமித் பச்சோரி. இன்னைக்கு இந்த கிரைம் அலர்ட்டோட எபிசோட்ல இருந்து இன்னொரு எபிசோட்ல ஒரு உண்மையான சம்பவத்தோட உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஞாபகம் இருக்கட்டும், கிரைம்ல இருந்து தப்பிக்கணும்னா பி அலர்ட், பி சேஃப்.